Exercise 1.1 problem 12. இந்த ப்ராப்ளத்தில் ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் கிவன் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் இந்த மேட்ரிக்ஸ் 5 3 -1 -2 இந்த மேட்ரிக்ஸை பின்னு அசியூம் பண்ணுவோம். லெட் B equal to matrix 5 3 -1 -2. equation 1ல substitute பண்ணுறேன். ஸோ equation 1ல A into இந்த மேட்ரிக்ஸுக்கு B எழுதலாம். ஸோ A into B equal to right hand side matrix. இந்த equationல ரெண்டு சைடும் post multiplying by B inverse. இப்போ AB into B inverse matrix 14 7 7 7 into B inverse. ஸோ B inverseால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அசோசியேட்டிவ் லா ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு AB இன்ட்டு B இன்வர்ஸை எப்படி எழுதலான்னா A இன்ட்டு B இன்வர்ஸ் ஈக்குவல் டு right hand side, left hand side A into B inverse வந்து I2, A into I2 equal to right hand side. A into I2 is matrix A equal to right hand side. Call it as equation 2. அடுத்தது matrix B equal to matrix 5 3 -1 -2. இந்த matrix B ஓட inverse கண்டுபிடிப்போம். மேட்ரிக்ஸ் பியோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் பி ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினண்ட்டை எவாலுவேட் பண்ணுவோம். ஈக்குவல் டு 5 இன்ட்டு -2 -10 -3 இன்ட்டு -1 -3. டிட்டர்மினன்ட் பி ஈக்குவல் டு -10 minus of -3 is -10 plus 3 which is -7. So determinant B equal to -7. அடுத்தது B inverse கண்டுபிடிப்போம். B inverse கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். B inverse equal to 1 by determinant B into adjoint of B equal to 1 by determinant B ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். determinant B equal to -7. So 1 by -7 into adjoint of B. அட்ஜாயிண்ட் ஆஃப் பின்னு சொல்கிறது மேட்ரிக்ஸ் பியோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ். ஸோ மேட்ரிக்ஸ் பியிலேருந்து ஃபஸ்ட்டில் பியோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். மேட்ரிக்ஸ் பியில் உள்ள ஃபஸ்ட்டு டயகனல் எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். 5 -2 செகண்ட் டயகனல் எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட் சைனோட ப்ளேஸ் பண்ணணும். ஸோ 3ஐ வந்து -3ன்னு ப்ளேஸ் பண்ணுறேன். -1 வந்து +1ன்னு ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து மேட்ரிக்ஸ் பியோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்போஸ் எடுப்போம். B inverse equal to -1/7 இன்ட்டு மேலே உள்ள மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ரோயை ஃபஸ்ட்டு காலமாக எழுதுகிறேன் -2 1. செகண்ட் ரோயை செகண்ட் காலமாக எழுதுகிறேன் -3 5. ஸோ B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டியூட்டிங் இன் equation 2 we get equation 2ல் B இன்வர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A equal to matrix 14 7 7 7 into matrix B inverse எழுதுகிறேன். equal to ஃபஸ்ட்டில் -1/7 எழுதுகிறேன் into first matrix into second matrix. A equal to -1/7 into இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ரோயும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 14 இன்ட்டு -2 -28 ப்ளஸ் 7 இன்ட்டு 1 7. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 14 into -3
minus 42 plus 7 into 5, 35. Second row first column 7 into minus 2 minus 14 plus 7 into 1 7. Second row second column 7 into minus 3 minus 21 plus 7 into 5 35 equal to minus 1 by 7 minus 28 plus 7 is minus 21 minus 42 plus 35 minus 7 minus 14 plus 7 minus 7 minus 21 plus 35 14. A equal to minus 1 by 7 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். minus 1 by 7 into minus 21 is 3. minus 1 by 7 into minus 7 is 1. minus 1 by 7 into minus 7 is 1. minus 1 by 7 into 14 is minus 2. So, this is required matrix A.